நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மழைக்காலத்தில் என்ன பண்ணலாம், எப்படி நோய் வராமல் பராமரிக்கலாம். அதை தவிர்த்து இன்னொரு முறை இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு, இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னும்போது நம்ம கோழிகளுக்கு சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் அம்மை நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளை கழிச்சல் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வேக்சின் போட்டு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வேக்சின் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ ஒரு வேக்சின் போட்டோம் அப்படின்னா ஓரளவு கட்டுப்படுத்தலாம். இது நல்லாவே கட்டுப்படுத்தலாம். வேக்சின் போட்டோம்னா ஓரளவு மேக்ஸிமம் பிரச்சனையை தவிர்த்துடலாம். அம்மைங்களுக்கு அதே மாதிரி தான். அம்மைக்கு இந்த ஐவேர் ஏதோ இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதை பற்றி எனக்கு தெரியலை, நம்ம போடுறதில்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மஞ்சப்பொடி ப்ளஸ்ஸு அந்த வெந்தயம், அதுபோக அந்த வேப்பையெல்லாம் அரைச்சி குஞ்சுகளுக்கு மட்டும் வைப்பேன். கோழிகளுக்கு அம்மை வந்தால் நம்ம அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. குஞ்சுகளுக்கு அம்மை வந்தால் மட்டும்தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இது மருந்து முறையில் இதை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீவன முறையில் ஒரு பப்பாளி இலை, ஒரு குப்பைமேனி, உங்கள்கிட்ட என்ன மூலிகை கிடைக்குதோ, துளசி, இது எல்லாமே ரெகுலராக உங்கள் கோழிகளுக்கு சின்ன சின்னதாக அப்படியே போட்டால் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்படியே போட்டுருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக வெட்டி தீவனத்தில் கலந்து போடும்போது அது சாப்பாடோட தீவனத்தோட சேர்த்து அந்த மூலிகையிலையும் எடுத்துக்கிறேன். இது நல்லா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பப்பாளி இலை எடுத்துக்கிடுவேன், ப்ளஸ் நம்மகிட்ட அகத்தி இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது. இது ரெண்டையும் ஒரு நாள் குப்பைமணி எடுத்துக்கிறேன், ஒரு நாள் துளசி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பொடி பொடியாக வெட்டி நம்ம தீவனத்தில் ஒன்றா கலந்து அப்படியே கோழிகளுக்கு போட்டு விட்டுருவேன். அது ஓரளவு சாப்பிட்றோம். இன்னொரு பிரச்சனையை நான் என்ன சந்திக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி வீட்டு பக்கத்தில் வளர்ப்பாங்க, இந்த பிரச்சனை கிடையாது. விவசாய இடம் சார்ந்து நம்ம கோழி வளர்ப்போம். அப்படின்னும் போது இப்போ நம்ம வயலை சுற்றி எல்லாருமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம கோழி நம்ம கம்பி வேலையை தாண்டி இந்த விவசாய நிலத்துக்குள்ளே போகும். கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஒரு சிலர் வலை போட்டு அதை மறைச்சிடலாம். நான் அந்த மாதிரி பண்ணேன். ஒரு சிலர் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இல்லை, இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தீபாவளி நெருக்கி வருது. நம்மகிட்ட தேவையான கோழிகள் உங்கள் பண்ணையில் ஒரு 100 கோழி வளர்க்க முடியும் அப்படின்னா, ஒரு 40 கோழி 50 கோழி நல்லா செலக்ட் பண்ணி நல்ல தாய்க்கோழியாக வச்சுக்கிட்டு, அதுக்கு தேவையான சேவல் வச்சுக்கிட்டு, உங்களோட குஞ்சுகள் ஓரளவு வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒரு சில குஞ்சுகள் ஒரு 3/4 கிலோக்கு மேலே இருந்தால் தான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்கு கீழே இருந்தால் வாங்க மாட்டாங்க. அந்த குஞ்சுகளில் நல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, மீத இருக்க கோழி சேவல் எல்லாத்தையுமே நீங்கள் விற்றுடலாம். உங்கள் நியர்பை சந்தையோ இல்லை கேட்குறவங்களோ. ஏன்னா இந்த டைம் நாட்டுக்கோழிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். எங்கே உங்கள் பக்கத்தில் இருக்க கறிக்கடைக்கு போனால் கூட சேவல் உயிரோட 350 ரூபாய்க்கு சப்பமாக எடுத்துக்கிடுவாங்க. கோழி உயிரோட 500 ரூபாய்க்கு தாராளம் எடுத்துக்கிடுவாங்க. நான் சொல்கிறது, நான் மதுரை மாவட்டம் சிவகங்கை இந்த ஏரியா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அரியலூர் அந்த பக்கம் அதை பற்றி தெரியல. நம்ம ஏரியாவில் சேவல் 350 ரூபாய்க்கு எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் கறிக்கடையில் கொண்டு போனாலே எடுத்துக்கிடுவாங்க. கோழி அதேமாதிரி 500 ரூபாய்க்கு தரலாம். 500 450 ரூபாய்க்கு தரலாம் எடுத்துக்கிடுவாங்க. இந்த டைம் நல்லா டிமாண்ட் இருக்குனால யோசிக்காமல் அவங்க வியாபாரிட்ட வாங்காமல் அவங்ககிட்ட கண்டிப்பாக வாங்கிக்கிடுவாங்க. ஏன் அப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ மழைக்காலத்தில் ஒரு சீக்கு வரலாம், நம்ம கோழி டோட்டலாக அடியாகலாம், இல்லை வராமல் கூட இருக்கலாம். நம்ம வச்சு பார்க்குறதுக்கு ஒரு 10 காசு சேல்ஸ் பண்ணிடலாம். மீதி இருக்க கோழியில் ஒரு சீக்கு வந்தால் கூட டக்குன்னு நம்ம, ஏன்னா ஒரு ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஈஸியான டைம் கிடைக்கும். உங்கள்கிட்ட 100 கோழி இருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஒரு 40 கோழி 50 கோழி இருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நான்லாம் நிறைய அடிபட்டிருக்கேன், அதனால் சொல்ல வரேன். இப்போ நம்ம அதை பார்த்து ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டு உதவியாக இருக்குது. இல்லை அந்த காசை வச்சுருந்து கூட அடுத்து இந்த சீசன் முடியும் போது நம்ம சந்தையில் எங்கேயும் நல்ல கோழி இருந்தால் அதை வாங்கி விடலாம். இல்லையா, இதை வச்சு நீங்கள் ஒரு 30 கோழி இருந்தாலே ஒரு 6 மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கோழி தைக்கோல் வரையும் இங்கே தாராளம் கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே என்னோட சொந்த கருத்து மட்டும்தான். இது நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா நம்ம பார்க்குறோம் அனுபவத்தில் இப்படி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம், பண்ணால் ஓரளவு நம்ம அதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பண்ணுங்கள். இல்லையா, உங்கள் கோழியில் எப்படி காப்பாற்ற முடியுமோ அந்த மாதிரி காப்பாற்றிக்கங்க. இந்த தகவல் சரியாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவு பண்ணுங்கள். இல்லை இது நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.